பலாலி ஏர்போர்ட் வந்து கிட்ட இருக்கிறபடியா ஃப்ளைட் வந்து இறங்குது. யாழ்ப்பாணம் பலாலி சந்தையில இருந்து வலது பக்கம் திரும்பினா அஞ்சனிபுரம் என்று சொல்லி ஒரு இடம். இந்த இடம் வந்து இதுல எல்லாம் புதிய வீடா அல்லது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா என்னன்னு தெரியல, கட்டி கொண்டு வாரினம். இந்த இடங்கள்ல போர் நடந்தது குறைவு. ஆனா எப்படி எனக்கு இந்த இடம் புதுசு. இந்த சர்ச் எல்லாம் ஒரு அந்த காலத்துல இருந்த சர்ச்சா இருக்கணும், இப்போ வந்து புனரமைச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ரஜீவன். இப்போ வந்து நான் எங்கே என்று சொன்னால் பலாலி கிட்ட நிற்கிறேன். பலாலி சந்தியால் வலது பக்கம் திரும்பினான். இந்த இடம் வந்து அஞ்சனிபுரம் என்று சொல்கிறது. இந்த இடத்துல வந்து இப்போ படகு போட்டி நடந்து கொண்டிருக்குது. படகு போட்டி என்று இல்லை, நிறைய போட்டிகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சுது. நான் செட்டியா லேட்டாக வந்துட்டேன். பலாலி ஏர்போர்ட் வந்து கிட்ட இருக்கிறபடியா ஃப்ளைட் வந்து இறங்குது. கடலும் கடல் சார்ந்த இடமும் எப்போவுமே அழகாக தான் இருக்கும். அதுவும் பலாலியில் வந்து இவ்வளவு அழகான ஒரு இடமா இருக்குமென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு இருக்குது. அன்றைக்கு பலாலி சந்தைக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இதுதான் முதல் தடவை நான் இங்கே அதை பக்கம் மாறுறது. அதாவது கரையில் இருந்து இங்கே வந்து கல்லுகள் வந்து போட்டிருக்கா அல்லது இயற்கையாக அமைஞ்சதா என்னென்னு தெரியல. நல்லா இருக்குது. இது வரைக்கும் வந்து நின்று வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதில் நின்று எடுத்துகிட்டு இருக்கணும். நாங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் பிந்திட்டோம்னு தான் சொல்லணும். இந்த பலாலி அஞ்சனிபுரத்தில் வந்து ஈஸ்டருக்கு விளையாட்டு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லி நடக்கிறதா. ஏற்கனவே மரதன் ஓட்ட போட்டியெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க, நீச்சல் போட்டியெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ போட் ரேஸும் கிட்டத்தட்ட முடிவடைகிற நிலைக்கு வந்துட்டுது. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் பிழைச்சிட்டு நாங்கள் தவற விட்டுட்டோம்னு தான் சொல்லணும். அதோடு இந்த கடற்கரையில் தொடர்ந்து நாங்கள் நின்று வீடியோ எடுக்காமல் இப்போ வெளியேறுறோம். காரணம் என்ன என்று சொன்னால், மழை பெய்ய போது சிட்டியான இடியும் மின்னலுமாக இருந்தபடியாக தொடர்ந்து இந்த இடத்துல வீடியோ எடுக்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தபடியாக இதுலேருந்து நாங்கள் வெளியில் போகிறோம். எத்தனையோ வருஷமாக மக்கள் பாவனைக்கு இல்லாமல் இருந்த இடம். இப்போ புதுசாக வீடுகள் எல்லாம் புதுசாக வீடுகள் இல்லை, இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் இப்போ வந்து தங்களோட காணிகளை வந்து எடுத்து வீடுகளை கட்டி வாழ்ந்துண்டு வாரினம். அதுலேயும் பல காணிகளுக்கு என்ன மேர் சொந்தக்காரனே தெரியாது. பலர் வெளிநாடுகளில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் பலாலி சந்தையில் இருந்து வலது பக்கம் திரும்பினா அஞ்சனிபுரம் என்று சொல்லி ஒரு இடம். இந்த இடம் வந்து இன்றைக்கு வந்து படகு போட்டி என்று ஏற்கனவே சொல்லியிருந்தவங்க. படகு போட்டி எடுக்க வந்தனாங்க, கொஞ்சம் பிந்திட்டது. கிட்டத்தட்ட அவங்களோட போட்டிகள் எல்லாமே முடிஞ்சுது. அதனால் இந்த இடங்களை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படியே இடைக்காடு அச்சுவேலி ரோட்டில் போய் ஏறுது, தொண்டமானாருக்கு போய் ஏறுது.
இதில் ஒரு கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம். இந்த இடங்கள் எல்லாம் 2015க்கு பிறகுதான் இராணுவத்தின், அதாவது உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து மக்களின் கையில் விடுவிக்கப்பட்ட இடங்கள். இதுகள் நீண்ட நாட்களாக, அதில் ஒரு ஐயாவோட கழிச்சிருந்தா சொன்னார், நான் 38 வருஷம் கழிச்சு இந்த ஏரியாவில் வந்து குடியேறி இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ அப்படி நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு இடம், நீண்ட காலமாக இராணுவத்தினுடைய முற்றுமுழுதான கட்டுப்பாடுகளில் இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 புறமும் கடைகள், வீடுகள் என்று சொல்லி இந்த இடத்துல குடியேற்றங்கள் வந்திருக்கு. அதுவும் எப்போ என்று சொன்னால் 2015க்கு பிறகு. என்னென்னு சொன்னால் 2012 காலப்பகுதியில் தல்சவன ஹோட்டலை வந்து இராணுவம் வந்து நிறுவி அங்கே மக்களை வரவழைக்கிற நேரத்தில் எங்களை வந்து ஒரு குறிக்கப்பட்ட இடம், அந்த இடத்தோட நிறுத்தி விட்டு திருப்பி தங்களோட வாகனத்தில் வந்தால் ஏற்றி கொண்டு போவாங்க. அப்போ இந்த ரோட்டுகள்லாம் வரவே இயலாது. இப்போ வரக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் இப்போ விடுவிக்கப்பட்ட இடங்களாக இது இருக்குது. இந்த இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை தொகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி, இந்த வீடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இதுக்குள்ள மக்கள் குடியேற்றங்கள் வந்திருக்குது. இதே ரோட்டால் நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல்ல வந்திருக்கிறேன். அதாவது பலாலி சந்தி அண்மிச்ச ரோட் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்தது, பாவனைக்குரியதாக. வாகனத்தில் போக இயலாத அளவுக்கு இந்த ரோடு இருந்தது. இப்போ இந்த ரோட்டை வந்து கொஞ்சம் திருத்தி இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் இங்கால வந்து குடிமனைகள் இல்லாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. இந்த இடங்களெல்லாம் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்குமோ தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு இது இப்போ இப்படி இருக்குது என்று சொன்னால், நீண்ட காலமாக மக்கள் பாவனையில் இல்லாமல் இருந்த ஒரு இடம். இந்த இதில் எல்லாம் புதிய வீடா அல்லது ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா என்னன்னு தெரியல, கட்டி கொண்டு வாரினம். இதெல்லாம் தனியாட்ட காணிகளாக இருக்கணும். என்னென்னு சொன்னால் இதில் தகர கேட் எல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கு அங்கால போக அதாவது மக்கள் குடியிருப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு போகுது. அதனால் நான் இப்படியே வாகனத்தை திருப்பி பழையபடி பலாலி சந்திக்கே போக இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நாங்கள் போக வேண்டிய பாதை பலாலி சந்தியால் யாழ்ப்பாணம் போக வேண்டி இருக்கிறபடியா இந்த இடங்களில் புதிய புதிய கட்டுமானங்கள் எல்லாம் நடக்குது. பெரிய பெரிய கடை தொகுதி எல்லாம் வர்றதுக்குரிய வேலை நடந்துட்டு இருக்குது. இதில் ஒரு தூண் மாதிரி ஒன்று இருக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட இந்த இடங்களில் போர் நடந்தது குறைவு. ஆனால் எப்படி இந்த இடத்துல பார்த்தீங்களா, இது அது அடிபட்டு தான் இருக்கு. அப்போ இந்த கட்டிடம் வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது. பெரும்பாலும் இந்த இடத்துல செல் இதுகள் விழுந்திருக்க வேணும். இது வந்து ஒரு பழைய கட்டிடமாக இருக்க வேணும். தண்ணி டேங்க், பழைய தண்ணி டேங்க். என்ன இதில் மக்கள் குடியேற்ற பகுதிகள், இது மக்கள் குடியேறி கொண்டு வராங்க. அப்படி இருந்தும் இதில் இடது பக்கம் இராணுவ முகாமுக்குரிய எல்லை இருக்கிறபடியாக அதில் இராணுவம் வந்து பாதுகாப்புக்கு நிற்குது. அதில் வீடுகள் வந்து கட்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து குடியேறி கொண்டு வராங்க பாருங்க. இது நான் நினைக்கிறேன் வீட்டு திட்டம் மாதிரி காட்டி கொடுத்துருக்கலாம். ஏன்னு சொன்னால் எல்லா வீடுகளும் ஒரே மாதிரி இருக்கிறபடியா இது வீட்டு திட்டம் போல் இருக்கு. ஒருக்கா அந்த இந்தியாண்ட உதவியில் பலாலியில் வீட்டு திட்டம் ஏதோ ஒன்று கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அது இதுதானோ தெரியல.
இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இதுக்கு முதல்ல இந்த இடங்களில் இருந்திருந்தா இந்த இடங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம். எனக்கு இந்த இடம் புதுசு. இந்த சர்ச் எல்லாம் ஒரு அந்த காலத்தில் இருந்த சர்ச்சாக இருக்கணும், இப்போ வந்து புனரமைச்சிருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சால் கூட நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம், கமெண்ட்ஸில் சொல்லலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த இதில் நான் முதல்ல வரைக்கும் அதில் ஆமி நின்றது செக்யூரிட்டியாக, இப்போ ஆக்களை காண இல்லை. இதில் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் ஆமி கேம்ப் தான். இங்கே வலது பக்கம் இருக்கிறது ஆமீண்ட இதுதான், இதுவும் இடது பக்கம் இருக்கிற இடமும் ஆமீண்ட இடம்தான். இது என்ன மக்கள் பாவனைக்காக விட இல்லை இந்த இடங்களை. இப்போ நாங்கள் ஏற்கனவே அந்த பலாலி சந்தி வீடியோவில் பார்த்துருந்தாங்க. இப்போ பலாலி சந்திக்கு வந்துட்டோம். இராணுவத்தினுடைய பாதுகாப்பு அரண்கள், அதாவது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்ன இடத்தை தாண்டி இங்கால வெளியில் வந்துட்டோம். இந்தபடியாக இந்த வீடியோ வந்து இடையில் எடுக்க முடியலை. அந்த பலாலி சந்திக்கங்கால நான் எடுக்கவே இல்லை. சரி நண்பர்களே, இதோடு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கலாம். பாய்.